வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழியை சாப்பிட்றதால மக்களுக்கு ஏற்படுற தீமைகள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிராய்லர் கோழி என்பது ஒரு ஆண்பால் பெண்பாலற்ற உயிரினம். இதனை வளர்ப்பதற்கு பலவித வேதிப்பொருட்களை பயன்படுத்துகின்றனர் மற்றும் இதன் வளர்ச்சி மிகவும் குறைந்த நாட்களில் முழுமையடைகின்றன. இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த பிராய்லர் கோழியை இப்படி இருந்தும் மக்கள் இதை சாப்பிட்றதுல பெரிய ஆர்வம் காட்டி வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிராய்லர் கோழியில் என்னென்ன தீமைகள் இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராய்லர் கோழியில் அதிகளவு கெட்ட கொழுப்புகள் அடங்கியுள்ளது. இதனை நீங்கள் அடிக்கடி உண்டு வந்தால் உங்களுக்கு உடல் பருமன், இரத்த அழுத்தம், இருதய கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். எனவே பிராய்லர் கோழியை அறவே தவிர்த்திடுங்கள். பிராய்லர் சிக்கனை அடிக்கடி உண்டு வருபவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்காக பலவித ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் தந்தூரி சிக்கன் மற்றும் கிரில் சிக்கன் போன்றவை அதிகம் வெப்பத்தில் சமைத்து உண்பது. எனவே தந்தூரி மற்றும் கிரில் சிக்கனை அடிக்கடி உண்பதை தவிர்த்திடுங்கள். தற்போது மிகவும் பொதுவாக உள்ள பிரச்சனை ஆண்களின் மலட்டுத்தன்மை. இதற்கு முக்கிய காரணம் அடிக்கடி பிராய்லர் கோழியினை உண்பது. இதை வளர்ப்பதற்காக உபயோகிக்கப்படும் வேதிப்பொருட்கள் மற்றும் ஹார்மோன்கள் ஆண்களின் இனப்பெருக்க சக்தியினை பாதிக்கின்றது. பிராய்லர் சிக்கனை தினமும் உண்டு வந்தால் உங்கள் உடலில் அதிகளவில் ஆன்டிபயோட்டிக் சேரும். இதற்கு காரணம் அவை வளரும் பொழுது அவற்றின் வளர்ச்சிக்காக சேர்க்கப்படுகின்ற ஆன்டிபயோட்டிக் ஒரு முக்கிய காரணமாகும். தற்போது பரவலாக ஏற்படும் பறவை காய்ச்சல் முக்கியமாக பிராய்லர் கோழியின் மூலமாக தான் பரவுகின்றது. பிராய்லர் சிக்கனின் வளர்ச்சிக்காக சேர்க்கப்படும் கெமிக்கல் பெண்களை விரைவில் முதுமையடைய செய்யும். முக்கியமாக இதில் சேர்க்கப்படும் வளர்ச்சி ஹார்மோன் பெண்களை 12 வயதுக்குள் மூப்படை செய்கின்றது. பிராய்லர் கோழியில் அதிகளவு பாக்டீரியாக்கள் அதிகளவு நிறைந்துள்ளது. இதனை சரியாக சமைக்காமல் உண்டால் நமது உடலில் பாக்டீரியாக்கள் சேரும். எனவே இதனை அறவே தவிர்ப்பது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பில் நுண்ணுயிர் ஈர்ப்புகளை கால்நடைகளுக்கு செலுத்துவது வழக்கம். இதனால் நமது உடலில் இந்த நுண்ணுயிர் ஈர்ப்பிகள் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தலாம். மருந்துகள் மூலம் வளர்க்கப்படும் பிராய்லர் கோழிகளை தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வரும்போது பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகின்றோம். இதனால் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இரவில் வச்ச சிக்கன் குழம்பை அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்க புரத சக்தி இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடலுக்கு ஆபத்து தருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சிக்கன் குழம்பை சூடு பண்ணி சாப்பிட்றத எல்லாருமே தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோழிக்கறி பார்த்திங்கன்னா சாப்பிடுவது ஆபத்து என்று இங்கே யாருமே சொல்லலை. அதனை அதிகமாக சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் அதிகமாகி உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நிலவில் வைத்து அதுலேயும் நீங்கள் பிராய்லர் கோழி அதிகமாக சாப்பிடாம நாட்டுக்கோழியை சூஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்கள் உடம்பு இன்னுமே ஆரோக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.